கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 133 1ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது பழமொழி. ஒரு மனம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு இருந்தால் நம் மத்தியில் எழுந்தருளி கிரியை செய்கிறவர் நம் ஆண்டவர் என அறிந்திருக்கிறோம். இங்கு தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறபோது பாடப்பட்ட இந்த சங்கீதத்தில் ஒரு மனதை ஒற்றுமையை வலியுறுத்துகிறார். ஒருமித்து வாசம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வது என்ன? முதலாவதாக நன்மை உண்டாகும். நாம் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எதை பெற்றுக்கொள்கிறோம்? நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். வாழ்வில் நாம் நன்மையை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த நன்மையை அனுபவிக்கும் வாழ்க்கை வாழ தவறிவிடுகிறோம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து தன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்ட ஆதி மனிதரில் இருந்து தோன்றியவர்கள்தான் நாம். எனவே நம்மில் பிரிவினைகள் ஒற்றுமை இல்லாத போது திருச்சபையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் மிக அதிகமாக பெருகும் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்திலும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலும் வாசிக்கிறோம். எனவே பவுல் ஒரு மனதை வலியுறுத்தி ஆண்டவருக்குள் வளர கேட்டுக்கொண்டார். 2ஆவதாக இன்பமானது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நாம் எதிர்பார்த்து அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். சம்பாதிக்கிறோம், செலவு செய்கிறோம், மகிழ்ச்சியை எதிர்பார்த்து. ஆனால் உண்மையாகவே வாழ்க்கையிலே இன்பத்தை அனுபவிக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தாவீது இந்த இன்பத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் பெற்றுக்கொண்டார் என்று சங்கீதம் 84 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதைத்தான் தாவீது இங்கு வலியுறுத்துகிறார். 3ஆவதாக ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டு. ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஒரு மனதோடு வாழுகிற இடத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நீடித்த ஆயுளும் உண்டாயிருக்கிறது என தாவீது குறிப்பிடுகிறார். இது கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். உயிர் வாழ்வதற்காக எத்தனையோ முயற்சிகள் எடுக்கும் உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டு இருக்கிற போது அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்பமான உம்முடைய சமூகத்திலே ஒரு மனதோடு காத்திருந்து நீங்க தருகிற ஆசீர்வாதத்தை பெற்று வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.